கைஸ் நம்ம இப்போ சேப்பக்கிழங்கு குழம்பு தான் செய்ய போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவை கிடையாது, ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கூட கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 தக்காளி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். எந்த அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் கொஞ்சம் கம்மியாக வெங்காயம் தக்காளிலாம் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் 1/2 kg 1 kg எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 3 வெங்காயம் 2 தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சில பேர் தக்காளி அரைச்சி சேர்ப்பாங்க. அரைச்சி சேர்த்தா எனக்கு அவ்வளோ டேஸ்ட் வர மாதிரி தெரில, அதனால் நான் வந்து அப்படியே கட் பண்ணியே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். நான் இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் சேர்த்துடுவேன். நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்த மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன், வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப காரமாயிடும். நான் வெறும் மிளகாத்தூள். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் மசாலாலாம் கொஞ்சம் வெங்காயம் கூடவே போட்டுருவேன், ஏன்னா அது கலர் கொஞ்சம் நல்லா வரும்ன்றதுனால நான் வெங்காயம் கூடவே போட்டுருவேன். அப்புறம் அந்த மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் நம்மளுக்கு வராது, அதனால நான் வெங்காயம் கூடவே போட்டுட்டு 2 minutes அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுவேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்மெல் அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் வராது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் கிழங்கு போட்டுடலாம். நான் வந்து ஒரு 2 விசில் விட்டுட்டேன். நீங்கள் வந்து 1 விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் குழையிற மாதிரி ஆகிடும். நீங்கள் 1 விசில் விட்டுட்டு இறக்கிடுங்க. இது ஒரு 2 minutes கொஞ்சம் அந்த மசாலாலேயே கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் புளி ஊற்றணும். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம புளி வந்து ஊற வச்சுட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி. அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கங்க. நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி புளி எடுத்துக்கணும். நம்ம இப்போது புளி ஊற்றிட்டோம். ஆல்ரெடி கொஞ்சம் புளி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் புளி ஊற்றிட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கினேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு புளி சேர்த்துக்கங்க, ஏன்னா ரொம்ப புளி அதிகமாகிடுச்சுனாலும் நம்மளுக்கு டேஸ்ட் மாறிடும். அதனால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு கொதி வந்ததோ ஒரு 2-3 minutes விட்டுட்டு நீங்கள் அதை இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் வெள்ளை புளி எடுக்கல, கருப்பு புளி எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை புளி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வச்சுக்குங்க, இறக்கும் போது கொஞ்சம் போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா கொச்சிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டோம். ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.